சார் பயப்படாதம்மா. சார் எஸ். இந்த பொண்ணு இவ்வளவு மேட்டர் சொன்னாலே அத பத்தி அப்புறம் பேசலாம். இவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கடைசி பொண்ணுக்கு வயசு 5. இவளை பார்க்கும் போது என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. கள்ளம் கபடம் இல்லாம உள்ளத்துல உள்ளத அப்படியே கொட்டுறாம்மா. சார் சார் ஏன் நினைப்பா அதான் சார். சார் அவ சொன்ன மேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு சொன்னதுல 2 குரூப் வருதா? ஆமா. என்ன பொறுத்த அளவுல 2 குரூப்புமே ஃப்ராட். எப்படி சார்? ஆமா. ஃபர்ஸ்ட் குரூப்ல போன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 2வது குரூப் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆளே கடத்திட்டாங்க. இது ரெண்டு என்ன தெரியுது? எல்லா பசங்களுமே அயோக்கிய பசங்க தான். ஆரம்பத்தான பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. அது நல்லது. கடவுளே. நீ சும்மா இருமா. நீ காட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு. இப்ப நாட்டுல உள்ள பசங்களை பத்தி உனக்கு தெரியுமா? எல்லா பசங்களுமே பொம்பளை வச்சு பொழப்பு நடத்த நினைக்கிறானுங்க. இப்படி எத்தனை கேஸ் வருது? ரிமாண்ட்ல வச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க சார். இந்த கேஸ் வேற. அது சரி, கார் மச்சான் நல்லவர்னு எப்படிமா சொல்ற? நீங்க பொம்பளை தானா? ஆமா, நான் பொம்பளை தான். அதுல என்ன சந்தேகம்? இல்ல, அங்க சண்டை போட்டீங்கல்ல, ஆமா, அப்பவே நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகம் வந்துச்சு. இப்ப இந்த உடுப்ப வேற போட்டுட்டீங்களா? ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ பொம்பளை வாங்குற நம்பிக்கை ஏற்படாம அந்த பொண்ணு எதுவும் சொல்லாத போல இருக்கு. வேணும்னா நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன். நீ பொம்பளை வாங்குற லைட்டா நிரூபிச்சுறேன். கொஞ்சம் சும்மா இருங்க சார். இத பாருமா, நான் பொம்பளையே தான். சத்தியமா சொல்றேன். ஆமா, கார வச்சா நல்லவர்னு நீ எப்படிமா சொல்ற? இப்படி கொஞ்சம் வாங்கல. நான் ஆத்துல குளிச்சுட்டு என் துணி எல்லாம் காய போட்டிருந்தேனா, அப்போ அப்படியே ஒரு காத்து அடிச்சு என் துணி எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்ப அந்த கார வச்சான் வந்து என் துணி எல்லாம் எடுத்து என்ன பாக்காம இப்படி கொடுத்துச்சு. கெட்டவங்களா இருந்தா அப்படி எல்லாம் செய்வாங்களா? என்ன சார்? என் காதலையும் விழுந்துச்சு. இப்ப இந்த பொண்ணு சொன்னதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? குரூப் நம்பர் 1ல ஒரே ஒரு நல்லவருக்கான தெரியுது. கையில காசு இல்லாதனால கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலாம் இல்லையா? ஹலோ, நான் தான் புரோக்கர் பொன்னுச்சாமி பேசுறேன். நான் வேதநாயகம் பேசுறேன். வேதநாயகம் ஐயாவா? நான் எங்கேயும் போகல, யாரையும் பாக்கலங்க. இப்போ உனக்கு நான் எதுக்கு போன் பண்றேன்னா, கூர்க்கு மலையில இருந்து ஒரு காஃபி எஸ்டேட்டுக்காரன் வித்துறேன்னு சொல்லி வந்து இங்க உட்கார்ந்துருக்கான். நீ உடனே வந்தீன்னா பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இந்த விஷயத்தை யாரையும் சொல்லிடாதீங்க. மத்த புரோக்கர் எல்லாம் முச்சிருவாங்க. அனுமார் கடலை தந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரே தாவி வந்துடுறேன். மாட்டிக்கிட்டான். பக்கத்துல தான் வீடு. இப்ப வந்துருவான். சரி, அவன் வர நேரத்துல நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். முக்கியமா மைனா அவன் கண்ணுல படவே கூடாது. போங்க போங்க போங்க. ஐயா ஐயா, ஐ ஆம் கிரேட் பொன்னுச்சாமி கம்மிங் அரவிடு. இங்கதானே இருப்பேன்னு போன் பண்ணாரு. காணா. ஐயா ஐயா ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர் வரா? என்ன மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுட்டு வரா? எஸ்பியே நம்ம கையில. இவன் என்ன பிசாத்து? வாமா வா. என்ன உங்க எஸ்பி சவிக்கமா இருக்காரா? தெரியுமா? தெரியும் மாவா. நாங்க 2 பேரும் இப்படிக்கு இப்படி ஒரே பாட்டில் ஒரே படுக்கை. அதை விடு, ரொம்ப நாளா இன்ஸ்பெக்டராவே இருக்கே. அபிப்பிராயம் தான் சொல்லு. எஸ்பிக்கு ஒரே போன் தான், ப்ரொமோஷன் ஆயிடுவேன். என்ன நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாமா? எந்திரிடா. எந்திரிடாவா? எந்திரிடா நாயே. என்னது, நானும் எஸ்பி ஒரே பாட்டில் ஒரே படுக்கைன்னு சொன்னதுக்கு அப்புறமா? ஷட் அப். வாடா இப்படி. வந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு மரியாதையா உண்மையை சொல்லணும். காட்டுல இருந்து மைனாங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வந்தல்ல? நானா? நீ மட்டும் இல்லடா, இன்னொருத்தனும் கூட வந்தான். நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு மைனாவும் தெரியாது, நைனாவும் தெரியாது. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னது, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையோ பேசிட்டு போற. நான் ஆணையிட்டால் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடுவேன். ஐயோ அம்மா, ஐயோ, நான் தான் காட்டுக்கு போனேன். என் கூட வந்தது ராஜாங்க தான். நாங்க 2 பேரும் தான் மைனா கூட்டிட்டு வந்தோம். எதுக்காக கூட்டிட்டு வந்து சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறோம்மா. வெளிநாட்டு ஏற்றுமதிக்காக. இருக்கேன் சார். அந்த காட்டு பொண்ணு எங்க? அவளை கொண்டா. அவ எங்க போனா என்ன ஆனன்னு ஒண்ணுமே தெரியல சார். இல்ல, நீ போய் சொல்ற. நீ அவளை யாரோ வெளிநாட்டுக்காரனுக்கு பணத்துக்கு வித்துட்டு என்கிட்ட போய் சொல்ற. சத்தியமா இல்ல சார். இல்ல, நீ போய் சொல்ற. போய் கொண்டா. இல்ல, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். வேணாம் சார், வேணாம் சார். எப்படியாவது அவளை கூட்டு வந்துடுறேன் சார். என்ன சார் இது? என்னையா அந்த ஆளு மைனாவை கொண்டான்னு உயிர் எடுக்கிறாரு. நாம எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு ஒண்ணும் புரியல சார். என்ன இது வண்டி புதுசா இருக்கு? ஆமா சார்.
ஏய் இல்ல யார் நீ? தெரியல. நம்ம பேரு ஸ்ரீ ஸ்ரீ வசந்தமாலா. வேண்டியதுதான். ஆமா, இந்த அட்ரஸ் உனக்கு யார் கொடுத்தது? புரோக்கர் பொன்னுசாமி இல்ல, அதுவும் நானும் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததோ பணம் சரியா கொடுக்கறது இல்ல, அதனால இந்த வசந்தி தனியாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தனியா என்ன பிசினஸ் பண்ற? பொம்பளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அது சரி, நீ கொண்டாடுற பொம்பளை எல்லாம் உன்னாட்டம் தான் கொண்டாடுவியா? சீ, 100க்கு 100 அசல் பொம்பளைய கொண்டு வரும். இப்ப ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கு. புது சரக்கு வண்டியிலே இருக்கு. துட்டு எவ்வளவு தருவேன்? அடச்சி, இன்னும் ஆளே பாக்கல, அதுக்குள்ள துட்ட பத்தி பேசுறியா? முதல்ல ஆளை காட்டு. முழுசா காட்டாது, கொஞ்சம் கொஞ்சம் காட்டும். வா வா வா. बुलबुल जरा मुख दिखाओ. हाँ. பிரமாதமா இருக்காயா? எஸ்பி இவளை பார்த்தா மைனாவை மறந்துடுவான். நீ போய் பெட்டியில ஒரு பணம் வச்சு எடுத்துட்டு போ. சரி வசந்தி, எவ்வளவு கேக்குற? இந்த பாரு, புல்புல்ல இப்பவே இங்கேயே விட்டுறேன். நீ சிங்கிள் ஓனரா இருந்துகிட்டாலும் சரி, மீட்டர் இல்லாம டாக்ஸியா விட்டாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாலும் சரி, அதெல்லாம் தான் நீ இங்கேயே நடத்துறியாமே. ஆமாமா. அப்புறம் என்ன, எல்லா ரைட்ஸும் உனக்கு தான். எனக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 தானே? சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாயா. வந்துட்டோம் சார். பாத்தியா, 1 லட்சம் ரூபா இருக்கு. போதுமா? மஜா, பகுத் மஜா. बुलबुल आओ आओ जाओ जाओ. पकड़ो पकड़ो. என்னையாச்சு? ஏயா கத்துற? வயிற்று தலையில கை வச்சிட்டு வலிக்கிற வழியில வயிறது தலையுதுன்னே தெரியலையே. எப்படி தெரியும்? பலாப்பழத்தையும் பிரியாணியும் ஒன்னா சேர்த்து சாப்பிடான்னு சொன்னா கேட்கிறீர? ஓஹோ, அந்த கேஸா? ஒரே ஊசியில எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஊசியா? ஏற்கனவே ஒருத்தர் போட்ட ஊசி உடம்புக்குள்ளே இருக்கு. இப்ப உடம்பே ஊசி போச்சு. டாக்டர், என்ன விளையானாலும் பரவாயில்ல, மாத்திரை எழுதி கொடுங்களேன். ஓஎஸ் பவர்ஃபுல் மாத்திரையா எழுதி தர்றேன். டோன்ட் வரி. முருகா, அல்லா, எல்லாம் ஒண்ணுதானையா? முக்கியமா உங்க பேர் எழுதி கொடுங்க, இல்லைன்னா மருந்து கடையில மருந்து கொடுக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 3 வேளை, வேளைக்கு 2 மாத்திரை, 3 வேளைக்கு 6 மாத்திரை. அது அவர் சொல்ல மாட்டாரா? சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிடணும். இந்த வாங்குறதே சாப்பாட்டுக்கு அப்புறம் தானே? எப்ப வேணாலும் வாங்கி சாப்பிடியா? டாக்டர் ரங்கநாதன் MBBS MD. சேம் சிக்னேச்சர். You are correct. ஏமா, மெடிக்கல் காலேஜ் பக்கமே போகாத நீ இப்படி MBBS MD போர்டு போட்டு தொழில் பண்ணதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்ல? நீ அரெஸ்ட் பண்ணதுக்காகத்தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சாரு ஐஜி. எஸ்பி தயவால இப்ப நிம்மதியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ யார் என்ன கேட்கறதுக்கு? போடி வெளியில. போடி வெளியே வா. அம்மா அம்மா அம்மா, யாரையா நீ? யாரியா நீயா? முருகா, டிஎஸ்பி. நான் எப்பவுமே ஸ்டேட் டிஎஸ்பி தான். அம்மா உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டேட் இன்ஸ்பெக்டர், இப்போ சென்ட்ரல் சிஐடி இன்ஸ்பெக்டர். அவங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லு, இல்ல நான் கொடுத்தது ஸ்டேட் அடி, அவங்க அவர்கிட்ட சொல்லி சென்ட்ரல் அடி அடிப்பாங்க. நல்லா முடிவு பண்ணிக்க, அடி ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஐயோ, ரெண்டுமே வேண்டாங்க, நான் ஒழுங்கா பதில் சொல்லிடுறேங்க. கேளுமா. கார் விபத்துல 3 பேர் இறந்தாங்கல்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டியே, எப்படி போட்ட? ஒரு நாள் எஸ்பி இந்த ரிப்போர்ட் எழுதிட்டே இங்க வந்தாரு. இந்த ரிப்போர்ட்ல ஒழுங்கா கையெழுத்து போடலன்னா பழைய கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினாருங்க. பயந்து போய் கையெழுத்து போட்டங்க. அம்மா, இந்த ஆளு இந்த ஊர்ல இருந்தா நம்ம ஆளு இந்த ஆளை கோர்ட்டு கொண்டு போய் சாட்சி சொல்ல வச்சிருவான். இந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஆளை டெல்லிக்கு கொண்டு போய் கெஸ்டா வச்சிருமா. You are correct. மிஸ்டர் வில்சன், எஸ் மேடம். இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி டெல்லி கொண்டு போங்க. ஃளைட்ல கொண்டு போங்க. எஸ் சார். போ போ, வாயா. போ. சார், நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அம்மா, கிரிமினல் பசங்களை பிடிக்கிறதுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். தேர்தல் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பந்தோபஸ்துக்கு போகணும். அதை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். யார் யாரோட சேர போறாங்களோ, யாரு காலை யாரு வார போறாங்களோ, முருகா டோட்டலா நாடு நல்லா இருக்கணும். வர்றம்மா. ஓகே.